Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். எத்தனை பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அப்போ இதெல்லாம் அண்ணா ஆலோசனை தெரியாது. அவரை பொறுத்தவரை அவர் முதலமைச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முனைவர் தொல் திருமாவளவனுக்கு இப்போ பிடித்தமானவராக நடந்துக்கிறாரோ இல்லையோ, ஒரு வார்த்தை கூட ஆளும் கட்சியுடைய அந்த முதல்வர் குடும்பத்தையோ அல்லது முதல்வரையோ திமுகவையோ சொல்லிடுறதுக்கு பயப்படுவார். ஐயோ, திமுகவுக்கு எந்த கெட்டவரும் வந்துடக்கூடாது. நாகப்பட்டினம் மாவட்டம் குறித்து எங்கிட்ட 1-to-1 விஜய் பேசுவாரா? இதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகள்ல இது மாதிரி 1/2 மணி நேர பேட்டி என்னைக்காவது கொடுத்துருக்காரா, பேசியிருப்பாரா? அவர் டிவியில பேசுவாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தை ஆளுநர் ஷானவாஸுக்கு தெரியுமா? எத்தனை உள்ளூர் பிரச்சனை, கோவில்பட்டியில் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சொன்னது வேற அரசியலா போயிடும். அவருக்கு அது தெரியவே தெரியாது. கோவில்பட்டி பக்கத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொல்லப்பட்டதோ, அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை ஆளுநர் ஷானவாஸ் தெரியுமா? தெரியாது சார். அவர் பேசுறது மேட்டுத்தன்மை வாய்ந்த அரசியல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர். அவர் கேட்கிற கேள்விகளுக்கு இப்ப நான் பதில் சொல்றதே பெருசு. ஒரு திரைத்துறையை சேர்ந்தவங்களை மாதிரி நண்பர் ஒருத்தர் சொன்னார், உங்க தலைவர் பார்த்தீங்கன்னா நடிக்கும் பொழுது அவர் ஒரு டேக்ல அவர் முடிச்சிருவாரு. நீங்க அதெல்லாம் நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த மாதிரி அந்த 10-15 நிமிஷம் பேசிட்டு இல்ல அது கிடையாது. இல்ல அந்த ஒன் டேக்லயே 15 நிமிஷம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு போறாரோ. உள்ள இருந்து செய்திகளை உள்வாங்காம மக்களை புரிஞ்சுக்காம மீனவன் நண்பர்ங்கிற வார்த்தையில அவர் வராம இருக்காரு. எவ்வளவு நேரங்கள் பேசினால் அது சிறந்த பேச்சுன்னு உங்களுக்கு எதுவும் வாரத்துல 7 நாளும் பேசினா நல்லா இருக்கும். வாரத்துல 7 நாள் பேசுவாரு. இல்ல ஒவ்வொரு அதுதான் சொல்றேன். நீங்க 10 நிமிஷம் நீங்க சொல்றீங்க, இன்னொருத்தர் 15 நிமிஷம்னு சொல்லுவாரு. மீதி 6 நாள் என்ன பண்றார் தமிழக வெற்றி கழக தலைவர்? இல்ல ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் என்ன பண்றாரு? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு ஐபிசி தமிழ். முதல் முறையாக ஐபிசி தமிழில் ஒரு நேர்காணல் எடுக்கிறோம். சம்பத்குமார்னா யார் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றியான ஒரு புரிதல் மற்றவங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி. யார் இந்த சம்பத்குமார்? ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் ஜாயின் பண்ணீங்க? நல்ல கேள்வி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்புறம் சட்டமன்ற தொகுதி என்னுடைய பூர்வீகம். ஆசிரியர் பெற்றோர்கள், கோவில்பட்டியில் செட்டில்டு. பிபிஏ, எம்பிஏ, எம்ஃபில், பிஹெச்டி முடித்து கல்லூரி 1ல் பேராசிரியர் இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே அரசியல் ஆர்வம் இருந்தது. எப்போன்னா 91ல் அதிமுக காங்கிரஸ் தேர்தல் நடந்தது அந்த கூட்டணியில். அப்போ இருந்தே பிரச்சாரம் பள்ளி மாணவராக இருக்கும் பொழுதே அந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதிலிருந்து அந்த அரசியல் ஆர்வம் இருந்தது. தொடர்ந்து பள்ளி, கல்லூரி அந்த மாணவர் இயக்கங்கள்லாம் இருந்தது. அதே மாதிரி பேராசிரியராக இணைஞ்சதுக்கப்புறமும் அந்த பேராசிரியர் சங்கத்தில் மூட்டான்னு சொல்கிற அமைப்பில் இருந்ததுனால அவர்களோடு சேர்ந்து நிறைய அரசியல் பயிற்சிகளில், வகுப்புகளில் அந்த இடதுசாரி இயக்கம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும். ஏன்னா சாதாரண வெகுஜன மக்கள் ஒரு நிகழ்வை, ஒரு பிரச்சனையை அணுகிற விதத்திலும் ஒரு இடதுசாரி பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அணுகிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த புரிதலை ஒரு 10 ஆண்டுகள் அவர்கள்ட்ட கற்றுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சிறு வயதிலிருந்தே எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, நான் 1991 அந்த காலகட்டத்திலேருந்தே நான் பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் பின்புலம் எதுவும் இருக்கா? இப்போ உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் பெற்றோர்கள் யாரும் அரசியல் பின்புலம் கொண்டவங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா என்னுடைய பெரியப்பா ஓஎஸ் ஒளிச்சாமின்னு சொல்லி ஒரு ஓட்டப்புறம் எம்எல்ஏ. அந்த காங்கிரஸ் பின்னணி, அப்பா காங்கிரஸ் பின்னணி உள்ளவங்க. அம்மா இயல்பாகவே அவங்க ஒரு அதிமுக ஆதரவாளராக இருந்தாங்க. ஆனால் பிற்பாடு அரசு ஊழியர்கள் எல்லாமே அந்த கலைஞர் இந்த பே கமிஷன் உயர்த்தி உயர்த்தி கொடுத்ததுனால அந்த ஒரு அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அம்மா அந்த மாதிரி வர்றாங்க. அவர்களும் அந்த ஆசிரியர் சங்கங்கள்லாம் போராடும் பொழுது அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் தீவிர அரசியலில் எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை. உடன் பிறந்த அண்ணன் மட்டும் ஒருவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டார். ஆனால் நாங்கள் நான் தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்பம் ஒரு நடுத்தர. உங்கள் குடும்பம் அப்போ காங்கிரஸ் குடும்பமா? இல்லை, அப்பா அப்படி இருந்தார். அப்பா சிறுவதிலே இறந்துட்டதுனால அந்த வகைப்படுத்தலில் அடங்கியிருக்க முடியாது. சம்பத்குமார் இந்த கட்சியை சேர்ந்தவன் நீங்கள் சொல்லிட முடியாது. எனக்கு ஒரு பரந்துபட்ட அனுபவம் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். நான் பல்வேறு அமைப்புகளில், இயக்கங்களில் இருந்ததுனால ஒரு அரசியல் ஆர்வம் இருந்தது. ஒரு நடுத்தர பின்னிலேருந்து, கிராம பின்னிலேருந்து வந்ததுனால இந்த அரசியல் அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்போ அந்த தீவிர அரசியல்ங்கிறது, முழுநேர அரசியல்ங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நாங்கள் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டே சனி ஞாயிறுகளில் விடுமுறை காலகட்டங்களில், மாலை வேலைகளில் ஏதாவது சின்ன சின்ன சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறது, போராடுறதுங்கிறது வேறு. ஒரு முழுமையாக ஒரு கட்சிக்குள்ளே வரணுங்கும் பொழுது பல்வேறு கட்சிகளோடு நம்ம பார்க்குறோம், அங்கே ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது.
ஏன்னா வாக்களிக்கும் பொழுதே ஒவ்வொரு குடிமகனும் வந்து 18 வயதை பூர்த்தி அடைந்தவருமே ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களிக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்குறார். இந்த வேட்பாளர் யார், இந்த கட்சி யாரு, இது இவங்களுடைய முன்வைக்கக்கூடிய அந்த செயல் திட்டங்கள் என்ன, தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் வாக்களிக்கிறாங்க. அந்த அளவில் இருந்த நம்ம அடுத்து யோசிக்கிறோம், நம்மளே இதை வந்து போகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாதாரண வெளியிலேருந்து ஒரு ரசிகராக ரசித்த நான் அந்த ஒரு அண்ணன் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் வரும் பொழுது அவரோடு நம்ம இணையணும்னு முடிவெடுக்கிறோம். அதற்கு உள்ளூரில் இருந்து தோழர்கள் ஆதரவில் வந்து மறைந்த அமரர் சஜின்னு சொல்லி திருநெல்வேலியில் அவர் இறந்துட்டார். கட்சியில் திருநெல்வேலி மாவட்ட தலைவராக அவர் பொதுச்செயலாளர்கிட்ட ஒப்படைக்கிறார். பொதுச்செயலர் தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்களையும் என்னுடைய எழுத்துக்களையும் நான் சமூக வலைதளங்களை எழுதுறது, நான் பேசுகிறது, உள்ளூர் கூட்டங்களில் பேசுகிறது, இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய பேராசிரியர் ஒரு டாக்டரேட்டு ஓரளவுக்கு ஏதோ அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க வர்றானேன்னு சொல்லும் பொழுது அந்த லாயல்ட்டியை வந்து நான் விசுவாசத்து. பேராசிரியர் நீங்கள் சொல்கிறீங்க, பேராசிரியர் இருந்து கொண்டு அரசியல் வாதி ஆகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு சிந்தனை. அது ஒரு டிசிஷன் மேக்கிங்கே வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க மற்றவங்களாம் யோசிப்பாங்க. இருக்கிற வேலையே வந்து ஒரு டீசெண்டான ஒரு சம்பளம் மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அரசியல்வாதியாக மாறணும் அப்படிங்கும்போது மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் போகலான்னு ஏன் முடிவெடுத்தீங்க? ஏன்னா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதிமுக, காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு பின்பலம் ஒரு ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது இந்த பேராசிரியர் அப்படிங்கிறதுல இந்த எம்பிஏ, எம்ஃபில், பிஹெச்டிலாம் தாண்டி பேராசிரியருக்கான ஒரு நிரந்தர தகுதி தேர்வு இருக்குது. ஸ்லெட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதே மாதிரி நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதெல்லாம் 2006, 2007 முடிச்சுட்டு ஒரு முழு தகுதி வாய்ந்த பேராசிரியராக அரசு சார்ந்த நிறுவனத்தில் தொடர்ந்து இந்த வாசிப்பு எனக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வேற ஒரு சிந்தனையை தோன்றும். அப்போ நம்ம தொடர்ந்து பல்வேறு பெரிய மனிதர்களோட, பேராசிரியரோட பலவரும் சமூக இயக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தொடர்பு வச்சுக்கிறோம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு ஹார்டு டிசிஷன் தான் நான் எடுத்திருக்கிறது என்பது சாதாரண ஒரு முடிவு இல்லை. நான் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் கடைசியாக பணியாடிட்டு இருந்தேன். அப்போது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற சமயத்திலேயே கட்சியில் தலைவர் தொடங்கினோடனே நான் அந்த சமயத்திலேயே அந்த ஆப்பில் மூலமாக இணைஞ்சு ஒவ்வொருத்தரையாக பார்த்து அங்கே இருக்கும்போதே அந்த அடிப்படை வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா 2ல் ஏதாவது ஒன்று எடுக்கணும். ஒன்று வேலை, குடும்பம்னு சொல்லி நான் ஒரு இடத்துல முடங்கி இருக்கணும். இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவர் வந்து கிடச்சிக்கிறாரு, ஒரு கொள்கை முன் வச்சு அவர் போகிறாரு. அப்போ அவரோடு சேர்ந்து நம்ம இணையும் பொழுது நம்ம ஒரு மாற்றத்திற்கான ஒரு முகவராக இருப்போம், ஒரு சேஞ்ச் ஏஜெண்டாக நம்ம இருப்போம். அப்படிங்கிறதுனால தான் நான் வெளியே வந்ததை வந்து தலைவர் வெளியே வர்றாரு, நானும் வந்து என்னுடைய வேலையை விட்டு வெளியே வர்றேன். ஆர்டிஸ்ட்னு சொல்கிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? உங்களுடைய மற்ற உறவினராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களாம் என்னப்பா இது மாதிரி இப்படி பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்டிருப்பாங்கல்ல? குடும்பத்தினுடைய ஆதரவு, என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் எனக்கு ஆதரவு. மற்ற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே வந்து இன்றளவிலும் வந்து அக்கறைங்கிற பேரில் வந்து உண்மையான அக்கறையில் இது வந்து இந்த கட்சி பேசி அப்படி சொல்லலை. கட்சியில் முழு நேர அரசியல்வாதிக்கு வந்து நீங்கள் ஒரு ஆதரவாக இருந்திருக்கலாமே, ஒரு பேச்சாளர்கள் லெவல்லே இருந்திருக்கலாமே அப்படின்னாங்க. இல்லை, கட்சி சரியாக இருக்குது. அதுக்கு நான் இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற உயரம் அவர்களுக்கு பதில் சொல்லிடுச்சு. ஏன்னா நான் உள்ளே வந்து சின்ன சின்ன கூட்டங்களில் அப்படியே பேசி அதெல்லாம் வந்து அந்த வீடியோ போகுது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல் மாநாட்டுக்கு முன்னாடி சேலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பயிலரங்கு நடக்குது. அப்போ அந்த பயிலரங்கில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அங்கே பொதுச் செயலாளர் வந்து மற்ற உயர்மட்ட நிர்வாகிகள் வந்து பார்க்குறாங்க. அப்போ என்னுடைய அந்த உச்சரிப்பு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர்களை ஈர்த்திருக்குது. அப்போ என்னுடைய ஆர்வம், அதாவது எல்லா விஷயத்திற்குமே அடிப்படை என்பது ஆர்வம் தான். ஆர்வம் இருந்தால் எதையும் கற்றுக்க முடியும், எதுலையும் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ என்னுடைய ஆர்வம், என்னுடைய விசுவாசம் என்பது தலைமைக்கு வந்து புரியுது. அப்போ தலைமை என்னை வந்து அங்கீகரிக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு கடைக்கோடியில் வந்து தென் மாவட்டத்தில் ஒரு கிராமப்புறத்தை பின்னணியை கொண்ட ஒரு இன்னும் சொல்லப்போனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு சமூக கட்டமைப்பிலையும் வந்து ஒரு அட்டவணை சமூகத்தில் வரக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் நான், தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். அப்போ இதிலிருந்து நான் வெளியில் வர்றேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை என்னுடைய கட்சி கொடுத்துருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முதல் மாநாட்டில் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் வந்து உங்கள் கொள்கை என்னன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணும்போது பிப்ரவரியில் ஆரம்பித்தது. மாநாடு நடந்தது வந்து அக்டோபர் மாதம். அப்போ இத்தனை மாதங்களில் வந்து பல பேர் விமர்சனம் வச்சாங்க. அப்போ முதல் மாநாடு கொள்கை திருவிழான்னு தலைவர் சொல்கிறாரு. அதில் கொள்கையை வந்து வாசிக்கிறது தலைவர் வாசிப்பார், அல்லது பொதுச் செயலாளர் வந்து அந்த கொள்கையை வெளியிடுவார் அப்படின்னு அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு எளிய மனிதனுக்கு, ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கு, ஒரு புதியவனுக்கு, ஒரு இளைஞனுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு, என் வாழ்நாளிலே கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து எங்கள் தலைவர் கொடுத்தாரு. அது முதல் நாள் வரைக்கும் எனக்கும் தெரியாது. 27 மாநாடு, 26 வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, நாளைக்கு அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பேசுகிறவங்க யாருன்னு சொல்லும் பொழுது நான் ஏதோ ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் மாநாட்டில் நீங்கள் தான் கொள்கைகளை பேரறிவிப்பு செய்கிறீர்கள் சொல்லும்போது அந்த கணத்திலேருந்து இந்த கணம் வரை
என்னால் நம்பவே முடியல. அது ஒரு மாபெரும் வாய்ப்பு. நீங்கள் உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த எவ்வளோ பெரிய மேடை அது, எவ்வளோ பேர் அந்த பார்த்தாங்க, எவ்வளோ கூட்டம் வந்தது. இது ஒரு வரலாற்றில் எனக்கு வந்து இடம் கொடுத்த தலைவருக்கு நம்ம வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் கட்சியில் வந்து நம்மளுடைய பங்களிப்பை வழங்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் இதுதான் மக்கள் சந்திப்பா? மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மக்கள் சந்திப்பை நேரடியாக 1-to-1 வந்து மக்கள் சந்திப்பு பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் என்ன பிரச்சனைங்கிறது நேரடியாக கேட்குறாரு. இது மக்கள் சந்திப்பா? இல்லை வந்து கேரவன் மேலே எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்து பேசிட்டு அதுதான் மக்கள் சந்திப்புங்கிறத வந்து யார் ஏற்றுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. அதாவது நீங்கள் பாருங்கள், விமர்சனங்களை வந்து பொதுவாக அந்த அரசியல் விமர்சகர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. விமர்சனம் என்பது பூனை வந்து தன்னுடைய பல்லால் தன்னுடைய குட்டியை கவ்வுவதற்கும் எலியை கவ்வுவதற்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி. குட்டியை அதே பல்லால் தான் வந்து கவ்வுது. அது வந்து அதை வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு தன்னுடைய பல்லை பயன்படுத்து. உணவுக்காக எலியை அதே பல்லை வச்சு தான் பயன்படுத்து. அது வந்து கொலை செய்யுது. அப்போ இந்த விமர்சனம் எந்த வகையை சார்ந்தது? எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே பூனை வந்து எலியை பிடிப்பது போன்ற அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான் இங்கே வருது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடு. இல்ல அவங்க சொல்லுவாங்க சந்திப்புங்கிறது உண்மையான இல்ல சார், கனெக்டிவிட்டியா இல்ல. நீங்க அந்த கனெக்டிவிட்டி விஜய்கிட்ட இல்ல. அதாவது மக்கள் வந்து கனெக்டிவா விஜய் நம்ம கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் கனெக்டிவிட்டியா வந்து மக்கள்கிட்ட போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் இஷ்யூவே. அதாவது எங்க தலைவர் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் வந்து மக்களை வந்து சந்திப்பாங்க. நம்ம ஏற்கனவே மக்களை வந்து ரீச் ஆயிட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஏற்கனவே சேர்ந்தாச்சு. இனிமேல் புதுசாக வந்து நீங்கள் சொல்கிற கனெக்டிவிட்டி இல்லாமலா சார் இவ்வளோ கூட்டம் வருது? இவ்வளோ பேர் நம்ம என்ன யாரையும் கூட்டிட்டு வர்றோமா? நீங்க வாங்க வாங்கன்னு யார்ட்டையும் போய் சொல்றோமா? இல்ல நம்ம அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேர் வரத நம்ம பாக்குறோம். மக்கள் வந்து விஜய்கிட்ட கனெக்ட் ஆறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா விஜய் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆறதுக்கு ரெடியா இல்ல சார். இந்த விமர்சனத்தை பாருங்க. நீங்க இந்த தலைவர் இந்த வடிவத்தில் தான் அரசியல் செய்ய வேண்டும் என்று யாரும் வந்து வரையறுக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த நிலைப்பாடு இருக்கும். இப்போ நீங்க ஒரு சிறிய கட்சி தலைவர் வந்து எளிமையா போய் ஒரு காரில் போய் என்ன செஞ்சிடலாம், போய் கிரவுண்டில் இறங்கிடலாம். ஆனால் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், ஒரு மிகப்பெரிய எங்கள் பொதுச்செயலர் சொல்லுவார், அதை கூட கேலியாக சொல்லுவாங்க. பட் அதனால் அந்த யதார்த்தத்தை இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் இட்டுன்னு போகிறது தான்ப்பா பெரிய கஷ்டம் அப்படின்னாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து எங்களுடைய தலைவரினுடைய செல்வாக்கையும் அவர்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் நம்பிக்கையையும் அந்த கூட்டம், ஏன்னா அரசியலில் எண்ணிக்கை மிக மிக முக்கியம். நீங்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பார்க்கணும். இந்த எண்ணிக்கை வந்து வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கும் திருவாரூரில் கேட்டு அதையும் உங்களுக்கு வந்து அதை மாறும் அப்படிங்கிறதுக்கு அங்கேருந்தே பதில் வந்துருச்சு. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி தான் விஜய் அரசியல் பண்ணணும், இப்படி தான் வந்து அவர் அரசியல் பண்ணணும்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நவீன கால அதாவது அவர் முதல் மாநாட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு, அரசியலும் அப்டேட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆகலையே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருந்திருப்பார். இது ஒரு அப்டேட்டட் பொலிட்டிக்கல் வெர்ஷனாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து காந்திஜி காலத்தில் அடிமை இந்தியாவில் வந்து காந்திஜி இப்போ விடுதலைக்காக போராடிய போது அவர் மக்களை சந்தித்த வடிவம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததும் இன்றைக்கு இருக்கிறதும் ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி பெரியார் வந்து கடைசி வரைக்கும் மக்களை சந்தித்து தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியலை வந்து திராவிடர் கழகமாக பண்ணுகின்ற பொழுது அன்றைக்கு ஊடகங்களுடைய அந்த சக்தி என்பது அன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து வெறுமனே பிரிண்ட் மீடியா தான் இருந்தது, அதிகபட்சமாக ரேடியோ இருந்தது. அதுக்கு பிற்பாடு வந்து தொலைக்காட்சி வந்தது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள் உங்களை போன்ற ஒரு பெரிய ஊடகங்களுடைய ஆதரவும் வந்து அவருடைய நேர்மையான செய்தியை மக்கள் கடத்திட்டு இருக்கும் பொழுது இப்படி தான் பண்ணணும் அரசியல், அது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன திட்டமிடுறோம், எங்களுடைய அறிக்கைகள் தலைவர் தொடர்ந்து வெளியிடுறாரு, மேடைகளில் பேசுகிறாரு, இது எல்லாமே சரியாக நடந்துட்டு இருக்குது. எதிர்கட்சியில் என்ன சொல்றாங்க, இவர் இப்படி பண்ணல, அவர் அப்படி பண்ணல, இவர் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி யாருமே வந்து வரையறுக்க முடியல. அறிக்கைகளோ ட்விட்டர்ல வந்து அப்டேட்டடா இருக்கிறதோ அல்லது வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் போடுறதோ அல்லது மக்கள் சந்திப்பு நடத்துறதோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது வந்து எழுதி வைக்காம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அது மட்டும் இல்லாம மக்களை வந்து எப்ப சந்திக்க போறாரு, எடப்பாடி பழனிசாமி வீடு வீடு நடந்து நினைக்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி மக்களை சந்திக்கிறார், அந்த மாதிரி விஜய் வந்து எப்போ மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ரோடு ஷோ தான் வந்து முதலமைச்சர் நடத்துறாரு. அதே மாதிரி எடப்பாடியார் ஐயா அவர்களும் வந்து வேன்ல தான் வந்துட்டு இருக்கிறாரு. இதுல இப்ப நான் எங்க தலைவரும் வந்து ஓப்பன் வேன்ல வர்றாரு, மக்களை நேர்லயே வந்து அவர் பாக்குறாரு, கையில தொடுறாரு. பின்னாடி பவுன்சர்கள் சுத்தி இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குல்ல. நீங்க பாருங்க, பிரச்சனை இது தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இருக்குது. 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கல அல்லது வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து முதியோர் பென்ஷன் கிடைக்கல அப்படிங்கறத நான் போய் விஜய்கிட்ட சொல்லணும், தமிழக வெற்றி கழக தலைவர்கிட்ட சொல்லணும், வருங்கால முதல்வர்கிட்ட போய் சொல்லணும்னா எப்படி வந்து நான் சொல்லுவேன்? இல்ல இதுதான் எங்க கட்சியினுடைய நடவடிக்கைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாத சிலர் வைக்கக்கூடிய
வைக்கக்கூடிய விமர்சனம். என்னன்னா, மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத களத்தில் போய் அந்தந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் ஒரு அறிக்கையாக வந்து நாங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு அதை வந்து பொதுச்செயலர் கைவசம் ஒப்படைச்சிக்கிறாங்க. இன்றைக்கும் ஹார்ட் காப்பி இருக்குது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் எடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக கவர் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் அந்தந்த வார்டு, ஒரு வார்டில் 10 பேர் அந்த மாதிரிலாம் கேட்டு டோர் நம்பர் உட்பட அவங்க பேர் உட்பட உங்களுக்கு என்ன பிரச்சனை இது எல்லாம் இதை வந்து அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க உங்கள் பிரச்சனை தலைவருக்கு போகும். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த இடத்துல ஏன் நெருங்கலை, ஒரு பவுன்சர்ஸ் வர்றாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எங்கள் தலைவருக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு எதிர்க்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் வந்து கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் மூலமாக அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக என்ன லெவலுக்கும் நாங்கள் போவோம்னு ஓப்பனாக நாங்கள் பழைய திமுககாரங்க அப்படிலாம் சில பேர் மேடையில் பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பழைய திமுககாரனா மாறவா அப்படின்னு என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க. இன்னும் தேர்தல் நெருங்க திமுகவினர்கள் எப்படிலாம் பேசுவாங்க, எப்படிலாம் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியும். எங்கள் தலைவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்க போய் தானே இந்திய அந்த ஒன்றிய அரசு அவர் கொய்பிரிவு பாதுகாப்பை கொடுக்குது. நீங்கள் பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக 2 முறை வெளிநபர்கள் உள்ளே போகிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது மக்களோட மக்களாக மாற்றுக் கட்சிக்காரர்கள் வந்துட மாட்டாங்களா அல்லது சமூக விரோதிகள் வந்துட மாட்டாங்கிற ஒரு அச்சுறுத்தல் பயம் இருக்காது. எங்கள் தலைவரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அக்கறை எங்களுக்கு இருப்பதனால் அவரை சுற்றி நாங்கள் வந்து தனியார் பாதுகாப்பு படை நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதுக்கடையில் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதாவது தலைவர் இன்றைய தேதியில் எது சொன்னாலும் அது வந்து அரசியல். அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் அடுத்து ஒரு வாரத்துக்கு தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கிறது. இது ஒரு தலைவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சக்தி. இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. ஏன்னா அவர் பேசிட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் பேசுறதே தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தான் பேசக்கூடிய கருத்துக்களில் ஏதேனும் பிழை வந்துவிடக்கூடாது, அதில் குறிப்பு வைத்துக் கொள்வது என்பது தவறே கிடையாது. அதை ஒன்றும் பார்த்து அப்படியெல்லாம் ரீட் பண்ணல. அவர் வந்து ஒரு திறமையான நடிகர். ஒரு விஷயத்தை வந்து மனப்பாடம் பண்ணி அது வந்து அப்படியே ஒப்பிக்கிறதோ அல்லது மனசிலிருந்து பேசுறதோ அவரால் முடியாதெல்லாம். மனசிலிருந்து விஜய் பேசல, மனசிலிருந்து அந்த இஷ்யூவை வந்து அவர் உள்வாங்கி பேசல அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. இல்ல அப்படி கிடையாது சார். நீங்க மனசிலிருந்து வரலன்னா எழுதி வச்சுதான் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணுவாரா? எழுதி வைப்பது என்பது நீங்க வந்து அது ஒரு ஆதாரமா தான் நம்ம வச்சுக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனைகளை ஃப்ளூயண்டா உள்வாங்கி பேசுறது இல்ல. இப்ப சீமான் அவர்கள் நீங்க பேசுறத பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு விஷயங்கள் குறித்தும் வந்து அவர் எந்த பேப்பரும் இல்லாம அப்படியே ஆத்மார்த்தமா அப்படியே பேசுறாரு. அந்த மாதிரி விஜயால பேசல. இதை ஒரு அதான் சொல்றேன், அவர் வந்து ஒரு தேர்ந்த நடிகர். அது வந்து சொல்லுவாங்க, ஒரு சினிமாவில இருந்து ஒருத்தர் இன்னைக்கு காலைல கூட பேச சொன்னார். அவர் வந்து நம்ம ஒன் டேக் ஆர்டிஸ்ட். எனக்கு அது புதுசு, பேராசிரியருக்கு புதுசு. அதாவது ரீடேக்லாம் போக மாட்டாரு. ஒரே ஷாட்ல வந்து அவர் வந்து நான் பார்த்ததில்ல, தலைவருடைய ஷூட்டிங் பார்த்ததில்ல. ஒரு திரைத்துறையை சேர்ந்தவங்கள மாதிரி நண்பர் ஒருத்தர் சொன்னார், உங்க தலைவர் பார்த்தீங்கன்னா நடிக்கும் பொழுது அவர் ஒரு டேக்ல வந்து அவர் வந்து முடிச்சிருவாருன்னு. நீங்க அதெல்லாம் நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது. அதெல்லாம் இல்ல அது கிடையாது. இல்ல சார், முடிச்சுக்கிறேன். எப்படின்னா, அதனால அவர் வந்து ஒரு நீண்ட நேரம் பேச முடியாதவரெல்லாம் கிடையாது. எவ்வளவு நேரம் பேசுகிற குவான்டிட்டி டைம் வந்து நீங்க பார்க்காதீங்க, அதில் உள்ள குவாலிட்டி பாருங்க. ரெண்டாவது, இப்போ வந்து நேற்று பேசுறாரு, நான் நாகப்பட்டினத்துக்கு இன்னைக்கு மட்டும் வரல, 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2011 நான் வந்திருக்கிறேன். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நான் வந்திருக்கிறேன். எங்களில் மக்கள் இந்த மீனவர்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உள்ளிருந்து செய்திகளை உள்வாங்காம மக்களை வந்து புரிஞ்சுக்காம மீனவன் நண்பர்கிற வார்த்தையில் அவர் வராமல் இருக்காரு. எங்க அண்ணன் சீமான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர். நம்ம இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விகடன் பத்திரிகை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருந்தது. சமகாலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களில், ஏன்னா பேசி ஆட்சியை பிடித்தவர்கள் திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறாங்க, ரசனையான பேச்சாளர்களாக இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி திமுகவோட அவ்வளவு ரசனையான பேச்சாளர்கள்லாம் பற்றாக்குறையாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது. அதிமுகவிலையும் திமுகவிலையும் பழைய அண்ணா காலத்தில் உள்ள காளிமுத்து ஐயா பேசுகிற மாதிரி, நெடுஞ்செழியன் பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பேச்சாளர் இல்லை அப்படின்னு. ஐயா வைகோல மிகச்சிறந்த உதாரணம், வயசாயிடுச்சு. அண்ணன் சீமான் வந்து சிறந்த பேச்சாளர், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பேசுகிறாரு, ரொம்ப நேரம் பேசுவார், பார்க்காம பேசுவார். அதெல்லாம் நம்ம விமர்சனமே பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நாம் தமிழரையோ அண்ணன் சீமானையோ விமர்சனத்துக்குள்ளேயே நாங்கள் வைக்கல. எங்களுடைய நோக்கம் என்பது வேறு, எங்களுடைய அரசியல் எதிரி என்பது வேறு. நாம் தமிழரை பற்றி அந்த கேள்வி முடிச்சுட்டு போயிடுறேன். இல்லை முடிச்சுட்டு போயிடுறேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் நல்ல பேச்சாளர்கள் தான் நல்ல அரசியல் தலைவர்கள் சொல்லிட முடியாது. உலகத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த இஷ்யூவை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவரால் ஃபுல்லாக பேச முடியுதா? ஒரு 5 நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான் பேசும்போது அப்போ வந்து அது பற்றாக்குறையா இருக்கே. மக்கள் பிரச்சனை இல்லை அவர் பேசும்போது இன்னும் நிறைய. நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு நேரங்கள் பேசினாலும் அது சிறந்த பேச்சுன்னு உங்களுக்கு எதுவும்? வாரத்தில் 7 நாளும் பேசினா நல்லா இருக்கும். வாரத்தில் 7 நாள் பேசுவாரு. ஒவ்வொரு நிமிடம் அதுதான் சொல்றேன். நீங்க 10 நிமிஷம் நீங்க சொல்றீங்க, இன்னொருத்தர் 15 நிமிஷம்னு சொல்லுவார். ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம் பேசினா தான் நல்ல பேச்சாளர்னு சொல்லுவார். இன்னொருத்தருக்கு 40 நிமிஷம். இப்போ நாங்கள் பேராசிரியர்லாம் சொல்லுவோம், 1 மணி நேரம் வகுப்புல 40 நிமிஷத்துக்கு மேலே யாரும் கவனிக்க மாட்டான், கடைசி 10 நிமிஷம் ஃப்ரீ விடுற வாத்தியார்கள் இன்னைக்கு உண்டு. அது எங்களை மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபசர்ஸ் அது மேனேஜ் பண்ணிடுவாங்க.
பண்ணிக்குவோம். அது 60 நிமிஷம் கொண்டு போகிறதுக்கான டெக்னிக் தெரிஞ்சவங்க அதை பண்ணிக்குவோம். நான்லாம் அட்டண்டன்ஸ் கூட எடுக்காத அளவுக்கு ஃபுல்லாக என்கேஜ்டு வச்சிருப்பேன். அது என்னுடைய தனித்திறமைங்கிறது. அதே நேரத்தில் போயிட்டு 10 மினிட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற பேராசிரியரும் இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து அதுக்காக அந்த பேராசிரியருக்கு திறமை இல்லாமல் இருக்காங்களா? நீங்கள் இவ்வளோ நேரம் பேசணும், இவ்வளோ நேரத்தில் பேசினா தான் இவர்கள் தலைவர்கள், பேச்சாளர்கள் தான் தலைவர்கள்னு சொல்ல முடியாது. பேசுறதுனால தான் இந்த ஒரு விவாத பொருளை இல்லை, நீங்கள் அந்த பேசுறத வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலையா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். முதல்ல அதுக்கு விடை கொடுத்துட்டேன். தலைவர் பேசிய பிறகு அந்த பேச்சு பேசுபொருளாகிறதா என்பதுதான் ஒரு தலைவருடைய உரை என்பது எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு யாட்சிக் அளவுகோலும் கிடையாது. குவான்டிட்டி அங்கே வந்து முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். ஒரு தலைவர் தன்னுடைய பேச்சு தன் கொள்கை வழி நின்று அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உரையானது காலங்களை கடந்து அது மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டும். அது ஒரு பேசுபொருளாக மாற வேண்டும். அதான் சனிக்கிழமை பேசுவது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகுதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து நம்ம கண்கூடவும் பார்க்குறோம். மீதி 6 நாள் என்ன பண்றார் தமிழக வெற்றிக்கழக தலைவர்? இல்லை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் என்ன பண்றார்? இல்லை, இது வந்து எப்படின்னா சனிக்கிழமை அடுத்த வாரம் கூட இதுக்கான பதில் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் இல்லை. ஒரு நிமிஷம் சார். இப்போ எப்படின்னா மக்கள் சந்திப்பு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக 30 நாள் 38 நாளில் முடிச்சிட முடியாதெல்லாம் கிடையாது. இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பேட்ச் பேட்சா வைக்கிறார். சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டு இருக்காரு. தொகுதி வாரியா 234 தொகுதிக்கும் போயிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தடுத்து பயணம் வருது சார். இப்போ நீங்க பாருங்க, ஒரு வாரம் என்ன பண்றாங்கிற கேள்வி எல்லாம் வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இல்ல பொதுவெளின்னு வந்தக்கப்புறம் அரசியல்வாதி ஆனக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ணணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இல்லை. நீங்க பாருங்க, முதலே தெளிவாக சொல்லிட்டார். மக்கள் சந்திப்பு என்பது வந்து வார வாரம் ஏன் வைக்கிறங்கிறதுக்கு நாகப்பட்டினத்தில் விரைவு சொல்லிட்டார். ஏன்னா வார நாட்களில் அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். மக்களை சந்திப்பதற்கு எந்த நேரம் காலமும் கிடையாது. நீங்க அதே அண்ணாதுரை மீதி 6 நாள் மக்களை சந்திக்கிறாரா? மக்கள் வந்து விஜயை சந்திக்க பனையூர் வராங்களா? அவர் வீட்டுக்கு வராங்களா? நீங்க எனக்கு புரியல. இல்ல, எனக்கு புரியல. எல்லா தலைவர்களையும் எல்லா நாளும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்களா? இல்ல எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறாங்க அல்லது உதயநிதி ஸ்டாலின் மக்களை சந்திக்க போறாரு, எதிர்க்கட்சி தலைவர் மக்களை சந்திக்க போறாரு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது எங்கள் தலைவர் நேரடியாக மக்களை தொடர்ந்து சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை. அது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனா அது என்னோட ஆசை மட்டும் இல்ல, எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தோட ஆசையும் அதுதான் இருக்கு. ஆனா பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு. அத்தனை பிரச்சனையை வந்து எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. நிச்சயமாக. அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நானே பலமுறை என்னுடைய சம்பந்தப்பட்ட நபர்களை அந்த பகுதி சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் பனையூர் கூட்டு போயிருக்கிறேன். பொதுச்செயலரை வந்து சந்திக்கிறதுக்கு அவர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்கிறோம். எல்லா செய்திகளும் இது மாதிரி வந்து தலைவருக்கு போய்கிட்டே இருக்குது. அவருடைய வேலை என்னென்னா முழு நேரமும் அரசியல் மட்டும்தான் அவருடைய வேலை. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு படமெல்லாம் முடிச்சிட்டாரு. எல்லாவற்றையுமே ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அதில் இருக்கக்கூடிய நீள அகலத்தை தெரியாமல் அவர் பேச மாட்டார். இப்போ கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, கச்சத்தீவு 1974 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனையா? அப்போ இந்திரா காந்தி இங்கே இருந்தாங்களா? அங்கே யார் வந்து அப்போ அதிபராக இருந்தாங்க? ஏன் அன்றைக்கு அது ராமநாதபுரம் அன்னைக்கு அந்த மன்னர்களுக்கு சொந்தமாக இருந்ததை ஏன் வந்து அன்னைக்கு ஆட்சியர் அந்த கலைஞர் வந்து விட்டு கொடுத்தார்? இப்படி இந்த கேள்வி எல்லாம் அவர் தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசவே மாட்டார். அவர் முழுமையாக நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கிட்டு இருக்கிறாரு. தேவையான நபர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவரை வந்து பார்க்கறதுக்கான அந்த மனுக்களை தொடர்ந்து பொதுச்செயலர் மூலமாக அங்கே போய்கிட்டே இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வெளியில் தெரியாது. பொதுச்செயலர் வந்து போகிற இடத்துலலாம் வந்து அதுதான் ஏற்கனவே சொன்னலையா, எல்லா பிரச்சனையும் நாங்கள் வாங்கி எங்கள் கீழே இருக்கக்கூடிய தோழர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மூலமாக பொதுச்செயலருக்கு அனுப்பிட்டே இருக்கிறோம். நான் தான் சொல்கிறேன், ஒரு மாநில நிர்வாகியை, ஒரு கொள்கை பரப்பு இணைச்சதாக இருக்கக்கூடிய நானே என் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி வந்து இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மன்னார்குடி அங்கேருந்து 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் தலைவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே, திருவாரூர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சியில் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போராடும் பொழுது விக்னேஷ்னு சொல்லி ஒரு தம்பி வந்து தீ குளிச்சிருப்பார். அந்த அம்மா வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் நாம் என்ன என்கிட்ட பேசுகிறாங்க, தம்பி தலைவர்கிட்ட இதை இந்த மனுவாக கொடுக்கணும், எங்கள் பையனை வந்து காவிரி செல்வன்கிற ஒரு பட்டம் சுட்டணும், அவருக்கு வந்து ஒரு நினைவிடத்தை வந்து வைக்கணும், அவருடைய நினைவு நாளை வந்து ஏதாவது, ஏன்னா அவருடைய சின்ன வயசுலேயே உயிர் தியாகம் இந்த நாட்டுக்காக பண்ணியிருக்கிறான், அந்த மண்ணுக்காக பண்ணியிருக்கிறான், அவனை எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க. நான் சொன்னேன், தலைவர் அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியாதுமா, ஏன்னா எதுவுமே வந்து நான் திட்டமிட்டபடி கொண்டு போக முடியல. நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம், ஆனால் திட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வெளிப்படுத்துகிற அன்பின் மூலமாக, அவர்கள் காட்டக்கூடிய அந்த பேர் ஆதரவின் மூலமாக எங்களை சரியாக உங்கள் இடத்துல நில்லுங்க, இந்த இடத்துல நீங்கள் மனு கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு அது நீங்கள் கடைசி நேரத்தில் கேட்குறீங்க, முன்கூட்டியே திட்டமிட்டுருக்கலாம். ஒரு பொதுச்செயலர் வந்து ஒரு நாள் பாருங்கள், அது ஒரு மனுவாக நம்ம கொடுப்போம், தலைவருக்கு அது போகும், அது நிச்சயமாக தலைவர் வந்து அதை பரிசீலிப்பார். அப்போ தமிழ்நாட்டில் முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் இப்போ மாஞ்சோலை
சொல்லப்போனால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், நான் சொன்னலையே அமரர் சஜி, அவரும் நானும் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். திருநெல்வேலியில் மாஞ்சோலையிலேருந்து அங்கே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் மூலமாக அவங்க மக்கள் வந்து எங்களை சந்தித்தாங்க. நம்ம முதலமைச்சர் அங்கே போகும்போது அல்வா சாப்பிட்டு வந்தார் இல்லையா, திருநெல்வேலிக்கு போகும்போது. ஆனால் மாஞ்சோலை மக்களை சந்திக்கலை. இப்போ கூட கடந்த வாரத்தில் ஒரு ஊடகத்தில் நான் பேசும்போது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து வந்திருந்த நண்பர் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, அது ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, காலாவதி ஆயிடுச்சு, என்னமோ சப்பக்கட்டு கட்டினாங்க. ஆனால் அந்த மக்கள் பிரச்சனைகள் நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எங்கள் தலைவருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். இதுக்கு நீங்கள் விடை வந்து உங்களுக்கு விரைவில் வெளியே வரும். என்ன அப்படின்னா, ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமான ஆயுதம் வந்து தேர்தல் அறிக்கை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. எங்கள் தலைவருடைய மேற்பார்வையில் அது வந்து மிக சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கை. இப்போ இவங்க திமுக சொல்கிற மாதிரி நாங்கள் சொன்ன ஒரு கலைஞர் காலத்தில் சொல்லுவார், நாங்கள் செய்கிறது தான் சொல்லுவோம், சொல்கிறது தான் செய்வோம் அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க வந்து சொன்னதை வந்து செய்யலை, அது வேற ஒரு கதை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது என்னென்ன விஷயத்தெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற விஷயத்திற்காக அந்த அறிக்கைகள் தயாரிக்கிற வேலைகள் ஈடுபட்டு இருக்கிறாரு. கட்டமைப்பு பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்களை மாதிரியான பேச்சாளர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன செய்தியை வந்து அவர் கொடுக்கணுமோ எல்லாமே முறைப்படியாக அவருடைய டைம் ஷெட்யூல் வந்து பிஸியாக இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுனால, வெளியில் வரல அப்படிங்கிறதுனால வந்துன்னா அவர் உள்ளேருந்து என்னென்ன வேலைகளை செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதான் நான் சொல்லலை, இந்த பேட்டி முதற்கொண்டு அவர் பார்ப்பாருன்னு சொல்கிறேன். யார் ராஜ்மோகன் சார் பேசுகிற பேடி ஏதாவது ஒரு ஊடகத்தில் பேசினாருன்னா அதை அவர் வந்து உட்காந்து பார்ப்பார். என்ன பேசியிருக்கிறாங்க, கொள்கைக்கு முரணாக பேசியிருக்கிறாங்களா, ஊடகம் வந்து என்ன கேள்வியை முன் வச்சாங்க, இதுக்கு எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்க, எங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து பொதுச்சேர் மூலமாக வரும். அப்போது தொடர்ச்சியாக 24/7 அவர் செயல்படக்கூடிய அரசியலாக இருக்கிறார். மக்களை சந்திப்பதற்கு அவர் வந்து உடனே சொன்னாங்க, பனையூரில் வர வச்சு பார்க்குறாரு, பனையூர் பண்ணையாருனாங்க. நீங்கள் எங்கே வெளியே வந்தாலே 1008 பிரச்சனைகள் இருக்குது, 1008 கண்டிஷன் இருக்குது. அதையும் மீறி இப்போ பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு. 2 சுற்று முடிஞ்சிருக்குது, இன்னும் பல சுற்றுகள் இருக்குது. இதை முடித்து வரும் பொழுது அடுத்து இப்போ மாவட்டம் இருக்குது, அடுத்து சட்டமன்றமாக மாறும். 230 சட்டமன்றத்துக்கும் அடுத்து வந்து ஜனவரிக்கு மேலே வந்து 230 சட்டமன்ற தொகுதிக்கும் போவார். ஒவ்வொரு ஊர் இப்போ தூத்துக்குடிக்கு மட்டும் வராருன்னா அடுத்து கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஓட்டப்பாரம், திருச்செந்தூர், சிவகொண்டம் அப்படின்னு சொல்லி போவார். இந்த சந்திப்புகளை தொடர்ச்சியாக நடத்த அவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து மக்கள் அதே மாதிரி சந்திக்கணும்னு நினைச்சாலும் எப்பனாலும் சந்திக்கலாம். முக்கியமான நபர்கள் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். எளிய மக்கள் வந்து பொதுச்சேரை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அரசியலை மிக தெளிவாக திட்டமிட்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நாகை எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிற, உண்மைக்கு மாறான செய்திகளை விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு போயிருக்காரு. அங்கே பல்வேறு திட்டங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டு இருக்கு. அது எல்லாமே அவருக்கு வந்து எழுதி கொடுத்ததுனால வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் குறித்து இன்னைக்கு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லை, அதாவது திரும்பவும் நம்ம சொல்றது எப்படின்னா, தலைவர் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நன்கு பரிசீலிக்கப்பட்டு தான் அவர் வந்து பேசுவார். நான் ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகும்போது எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அந்த பொது பிரச்சனை போக அந்த உள்ளூர் பிரச்சனை. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பேச போகிறோம்னா கூட அந்த ஊரில் என்ன இஷ்யூ இருக்கோ அதை 2 தொட்டுட்டு தான் பேசுவோம். நாங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட. அப்போ தலைவர் பேசும்பொழுது அந்த மண்ணுக்கான பிரச்சனையை பேசும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் இல்லைன்னு சொல்லி ஒரு புகாரை எங்கள் தலைவர் சொல்கிறார். ஒரு விளக்கத்தை அங்கே மக்கள் மன்றத்தில் வைக்கிறார். இதை இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ் வந்து மறுத்துக்கிறாரு. ஆனால் அவரே சட்டமன்றத்தில் அதை பேசியிருக்கிறாரு. அதற்கான காணொலி இருக்குது. நான் வேணா அதை போட்டு காமிக்கிறேன். அது வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக, நீங்க சொன்னது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக. கரண்டா இப்போ வேறொரு கட்டடத்துல அந்த மருத்துவமனையானது இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயம் இது வந்து தமிழக வெற்றி கழக தலைவருக்கு கொடுக்கல. இது இங்க மட்டுமே இல்லை. இந்த விஷயத்தை அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் வந்து யாருமே வந்து நீங்க எந்த ஊர்லாம் எடுத்துக்கலாம், அந்த ஊர்லயும் இருக்குது. அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ள எம்எல்ஏவா நான் இருக்கேன், அவர் சொன்னது உண்மைக்கு புறம்பாக இருக்கு, ஃபேக்ட் ஒண்ணா இருக்கு, அவர் சொல்றது ஒண்ணா இருக்கு. அங்க இருந்த களத்திலிருந்து மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலையும் அதை வந்து பேசி இது சரிதானான்னு செக் பண்ணி தான் எங்க தலைவர் பேசுவார். சும்மா எடுத்த ஏதோ மைக்கு நீட்டின உடனே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய தலைவர் அவர் கிடையாது. அண்ணாமலை ஆர்.என். ரவி மாதிரி பேசிட்டு போறாரு. அவங்க எப்படி வந்து பொய்யா சொன்னாங்களோ அது மாதிரி ரெண்டையுமே ஒப்பிடவே முடியாது. நீங்க அவர்கள் பேசுற, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து யூனிக்கான ஒரு தலைவர். நீங்கள் யாரையுமே முதல்ல எந்த மனிதரையும் ஒப்பிட முடியாது. அதிலும் குறிப்பாக எங்கள் தலைவர் வேறு யாரோடையும் ஒப்பிடக்கூடாது. அவர் பேசுகிற பேச்சு என்பது நன்கு திட்டமிடப்பட்டது. ஒரு விஷயத்தை வந்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா எடுத்தவங்க அவர் பேசிட முடியாது. அப்படிலாம் பேச மாட்டார். ஆளூர் ஷானவாஸ் வந்து அவர் எந்த கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர், திமுகவுக்கா பிசிகாக்கா, அந்த டவுட் வருது. ஏன்னா அவர் இன்னும் நினச்சிட்டு இருக்காரு தன்னை வந்து என்னமோ ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு வந்து சரியாக தெரியல. அவங்கெல்லாம் இடையில வந்தவங்க. ஆளூர் ஷானவாஸ் என்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்தார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? இன்னைக்கு அவர் நேராக வந்து டாப்ல வந்து உட்காந்துட்டு எம்எல்ஏ ஆகிறாரு. ஆனால் இன்றளவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக தலைவர் தொல் திருமாவளவனுக்காக உயிரை கொடுத்து
உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கவே இல்லை. அவங்க என்ன வேளச்சேரி தீர்மானத்துக்கு பிறகுதான் வந்து நான் தலித்ஸ் வந்து உள்ள வர முடிஞ்சது. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்டமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் தேர்தல் கூட்டணிக்கு மட்டும் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்குதா? ஒருவேளை மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்களுக்கு வேணும்னா அதிகாரத்தினுடைய சுவையை வந்து அவங்க ரசித்து பார்த்துருக்க முடியும். ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க என் காது விட பேசலாம். சார், நாங்கள் ஓட்டு போட்டு அவங்க திமுககாரங்க ஜெயிக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, கவுன்சிலர் 5000 ஓட்டு 50,000 ஓட்டு நகராட்சியில் பேரூராட்சியில் வார்டில் வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் திமுககாரங்க வந்து அவங்க பவர் வேறு சார், எங்கள் பவர் வேறு. அது எத்தனை பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அப்போ இதெல்லாம் அண்ணன் ஆலோசனை தெரியாது. அவரை பொறுத்தவரை அவர் வந்து முதலமைச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவர் அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவனுக்கு வந்து இப்போ பிடித்தமானவர் நடந்துக்கிறாரோ இல்லையோ, ஒரு வார்த்தை கூட ஆளும் கட்சியுடைய அந்த முதல்வர் குடும்பத்தையோ அல்லது முதல்வரையோ திமுகவையோ சொல்கிறதுக்கு வந்து அவர் வந்து பயப்படுவார். ஐயோ, திமுகவுக்கு எந்த கெட்டவரும் வந்துடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த கொள்கைகளையும் அவருடைய லட்சியத்திற்காக அவர் பாடுபடட்டும். அந்த மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் பேசணும்னா அது வேற எங்களுடைய கவனம் சதவீதம். நாங்க வந்து திசை திரும்ப கூடாதுன்னு சொல்றேன். அது நாகை மாவட்டத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது. சரி, இதுக்கு முன்னாடி 1-to-1 விஜய் வர சொல்லுங்க, நம்ம பேசுவோம். நாகப்பட்டினம் மாவட்டம் குறித்து என்கிட்ட 1-to-1 விஜய் பேசுவாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி 4.5 ஆண்டுகள்ல இது மாதிரி அரை மணி நேர பேட்டி என்னைக்காவது வந்து கொடுத்துருக்காரா, பேசியிருப்பாரா? அவர் டிவியில பேசுவாரு, லைவ்ல சென்னையில் உட்காந்துக்கிட்டு எல்லா டிவிலையும் வந்து யூடியூப் சேனல்லையும் பேசுவார். அது அவருடைய வேலை. நான் கேட்குறது என்னன்னா, இது வந்து அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்துருக்கிறது. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கூட வந்து நாகப்பட்டினம் முடிச்சு திருவாரூர் போகும்போது ஒரு கேள்வி வந்தது. ஒரு தொலைக்காட்சியில் நான் வந்து வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது தொலைபேசியில் வந்தது, நாகப்பட்டினத்தில் கூட்டம் வந்துருச்சு, திருவாரூரில் கூட்டம் வருமா? ஏன்னா அது முதலமைச்சருடைய சொந்த ஊராச்சே அப்படின்னா. நாகப்பட்டினத்தை விட மிகப்பெரிய கூட்டம் வந்தது. இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பதற்றத்தை கொடுக்குது. எல்லா அரசியல்வாதிக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு பயம். ஏன்னா தங்களுடைய வாக்குகள் வந்து போயிடும். அப்போ வாக்குகள் போயிடுச்சுன்னா அதிகாரம் போயிடும். ஏன்னா இங்கே அதிகாரத்தை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. அந்த அதிகாரத்தை நாங்கள் விரும்புவது நல்லது செய்வதற்காக. ஆனால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். நம்ம சுட்டி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ தன்னுடைய அதிகாரத்திற்கு ஒரு சவால் வரும் பொழுது, தன்னுடைய அதிகாரம் பறிபோயுங்கிற ஒரு நிலை வரும் பொழுது பதற்றம் அடைகிறார்கள். அண்ணன் பேசின விஷயங்கள் முழுக்க பதறிப்போய் தான் பேசுகிறாரு. அவர் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருவோம், சவால், இதெல்லாம் எதுக்கு? மக்களை போய் சந்திங்க. உங்கள் கட்சிக்கு தொண்டர்களுக்கு முதல்ல அந்த தொகுதி மக்களை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களை பார்க்க சொல்லுங்க. கிராமப்புறங்களுக்கு அடிமட்டத்தில் நான் இன்னும் பேசணும்னா அதை இன்னும் வேறு பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்க வேண்டியிருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தை வந்து ஆளூர் ஷானுவாசுக்கு தெரியுமா? எத்தனை உள்ளூர் பிரச்சனை, கோவில்பட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொன்னது வேறு அரசியலாக போயிடும். அவர்களுக்கு அது தெரியவே தெரியாது. கோவில்பட்டி பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து கொல்லப்பட்டதோ அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆளூர் ஷானுவாஸ் தெரியுமா? தெரியாது சார். அவர் பேசுறது மேட்டுத்தன்மை வாய்ந்த அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர். அவர் கேட்குற கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறதே பெருசு. அது எங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சொன்னாலே போதும். அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றிய செயலாளர் பதில் சொல்லுவாங்க. எங்கள் கழகத்தோழர்கள் ரொம்ப அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு அந்த உள்ளூர்லேருந்து பதில் வரும். அவருக்கு அது போதும் சார். அடுத்த சனிக்கிழமை விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், அது மட்டும் இல்லாமல் எத்தனை இடங்களில் பிரச்சாரம் பண்ணல? ஏதாவது ஒரு நாளில் 3 மாவட்டங்களுக்கு போகிறதான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் மக்களுடைய அன்பின் காரணமாக, அந்த ஆர்வத்தின் காரணமாக அணை போட முடியாது. அப்போ 2ஆக குறைச்சிக்குவோம். ஒரே நாளில் வந்து 2 மாவட்டங்களுக்கு போவோம். அதுவும் குறிப்பாக வட சென்னையில் நம்ம திட்டமிட்டிருக்கிறதாக ஒரு அந்த பட்டியல் இருக்குது. என்ன பேசுவார் அப்படின்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையும், அதோடு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வாரமாக என்ன பண்ணுறாருன்னு, இந்த மக்களிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி அந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அந்த பேச்சு இருக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு வாரம் இனிமேல் எங்கள் தலைவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையம். இப்போ அவர் தான் அரசியல் மையம். இனிமேல் அவர் பேச்சும் அரசியல் மையமாக இருக்கும். அதனால் நீங்கள் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு ஏன் முதல்வரே வந்து பதில் அளிக்கிறார் யோசிச்சு பாருங்க. முதல்வரே வந்து பழைய எதிரிகள் புதிய எதிரிகள்னு சொல்கிறாங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த லைவ் நடக்கும்போதெல்லாம் அதுக்கு எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும். கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இளையராஜாவுக்கு நிகழ்ச்சி வச்சாங்க. அது ஒரு பக்கம், அது போகட்டும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்து உடனடியாக நாங்கள் லைவ் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் டிவியில் லைவ் காமிக்க மாட்டேங்கிறேன். என்ன, முதலமைச்சர் வந்து ஒரு 2 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். ஓகே, அரசு நிகழ்வு, அவர் கலந்துக்கிறாரு, அதை காமிக்கிறது இல்லை. அதை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. லைவ் வந்து ஏன்னா மக்கள் எதை விரும்புகிறாங்க, தலைவரை பார்க்க விரும்புகிறாங்க. ஆனால் இவங்க வலிந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பள்ளி கல்வி நிகழ்ச்சி இருக்குது, அதே மாதிரி சம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து தண்ணி தகுறோம், அது திடீர்னு பார்த்தா டிஆர்பி ராஜா அண்ணன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட போகிறார், அந்த செய்தி வருது. இப்படி வந்து எதோ பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றை மட்டும் தெளிவாக இந்த நேர்காணல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது.
மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் எங்கள் தலைவர் மீதும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சிறந்த கொள்கைகளை முன்வைத்து நாங்கள் அரசியலில் களமாடி கொண்டிருக்கிறோம். இதுவரை அரசியலுக்கு வெளியில் இருந்து பார்த்தவர்கள் கூட இன்றைக்கு அரசியலுக்குள் உள்ளே வந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறை உள்ளே வந்திருக்கிறது. பெண்கள் ஆதரவு இருக்கிறது. அதே மாதிரி சிறுபான்மை, மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மையுடைய அந்த ஆதரவு இருக்கிறது. உழைக்கின்ற தொழிலாளர் தோழர்கள், வேளாண்மை விவசாயிகள் எல்லாருமே எங்கள் தலைவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நிச்சயமாக இந்த ஆதரவு என்பது, இந்த கூட்டம் என்பது வாக்குகளாக மாறி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை பெறும். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக நாற்காலியில் அமருவார். அந்த பதற்றமும் பயம்தான் எங்கள் மீது தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். எனவே இது எங்களுடைய வளர்ச்சியை கண்ட பொறாமையும் பதற்றம் என்பதுதான் என்னுடைய பதில். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.